ஸோ போர்க்கால சூழல்ல, இது மாரி நெருக்கடியான காலங்கள்ல, பெரிய அளவுக்கு சப்ளைல பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ பேனிக் ஆகாம புத்திசாலித்தனமா நம்ப செயல்படணும். திட்டமிட்டு சேமிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ வந்து அட்லீஸ்ட் அ 1லேருந்து ஒரு 3 மாசம் அளவுக்கு, ஒரு 3 மந்த்ஸ் அளவுக்கு போதுமான அளவு நம்ம பொருட்கள சேமித்து வைக்க வேண்டும். குறிப்பாக வந்து ஸ்டேப்பிள் ஃபுட்ஸ் உணவு வகைகள் எது எதுனா, அரிசி, கோதுமை, ரவா, சேமியா, நூடுல்ஸு, ஓட்ஸ், பாஸ்தா, பிஸ்கட் இது மாரி வீணா போகாத பொருட்கள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேமிக்கணும். அடுத்து புரோட்டீனுக்கு ரொம்பவே பருப்பு முக்கியம் இல்லைங்களா? ஸோ துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாமே நம்ம சேமிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். மேலும் சமையலுக்கு தேவையான உபகரணங்களாகிய உப்பு, சர்க்கரை, வெல்லம், சமையல் எண்ணெய், மசாலா பொடிகள், உலர் மிளகாய், முடிஞ்சா டொமேட்டோ பவுடர், ஆனியன் பவுடர் இதெல்லாம் வந்து நம்ப சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீண்ட நாள் கெடாத உணவுகள்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இந்த பீனட் பட்டரு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது பேரிச்சம்பழம், பால் பவுடர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். குழந்தைங்க இருக்கிற வீட்ல ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வாட்டர் ஸ்டோரேஜுக்கு வந்து பாட்டில்ஸ்லாம் ரெடியா இருக்கணும். அடுத்தது உடல் நலத்துக்காக வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, ஜுரம் வந்தா பேராசிட்டமாலு, ஓஆர்எஸ் பவுடரு, டயரியா, வயிற்றுப்போக்கு இது போன்ற விஷயங்கள். ஏன்னா இது எல்லாமே விலை ஏறிடும். போர்க்கால சூழல்கள்ல. ஸோ ஆன்டிசெப்டிக் பேண்டேஜ், வலி பேண்டேஜ் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாக் வச்சுக்கணும். வீட்டு அவசர தேவை பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இல்ல அப்படின்னா, கம்மியா இருக்கு சப்ளை அப்படின்னா மெழுகுவர்த்தி, டார்ச் லைட் போன்ற விஷயங்கள், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வச்சுக்கணும். ஃபோன்னா பவர் பேங்க் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். மேட்ச் பாக்ஸு, லைட்டரு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். சுகாதார பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, சோப்பு, டூத் பேஸ்ட், டிடர்ஜென்ட், சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ கோல்டு வச்சுக்கிறது நல்லதா? இல்ல கேஷ் வச்சுக்கிறது நல்லதா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோல்ட வந்து வித்து கேஷா வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. 2மே வச்சிருக்கணும். ஸோ வந்து தங்கம் வந்து போர் அல்லது பொருளாதார பிரச்சனை போது வேல்யூ வந்து தங்கத்தோட வேல்யூ தங்கம் வந்து காசுடைய வேல்யூவ பாதுகாக்கும். ஸோ அதனால வந்து பலர் கோல்டாக மாத்தி வச்சுக்குவாங்க. தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய நெறைய பணங்கள் எல்லாத்தையும். ஸோ கோல்டும் நம்ம வச்சுக்கணும். அதே நேரத்தில ஒரு 3 மாசத்துக்கு தேவையான கேஷும் நம்ப கையில வச்சிருக்கணும். கேஷ் வந்து தினசரி செலவுக்கு நமக்கு உதவும். கோல்டு வந்து நம்மளுடைய அந்த பொருளாதார வீழ்ச்சி ஆகாம நம்மள பாதுகாத்துக் கொள்ளும். இது வந்து ஒரு முக்கிய அசெட் என்று சொல்லலாம். ஸோ குறிப்பாக பிரில்லியன்ட்டா புத்திசாலித்தனமா சில ட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு 10 ட்ரிக்ஸ் இருக்கு. இது போன்ற காலங்கள்ல என்னென்ன முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் மேல கடவுளிடம் கையேந்த விடும். சரிங்களா? அல்லாஹ் கிட்ட வந்து துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தான் ரஸ்ஸாக், ராஸிக், ஹைருர் ராஸிகீன். அவன் தான் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன். உணவு, உடை எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் அளிக்கணும். ஸோ எப்பேர்ப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். அப்போ நம்ம துவா அதிகமாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில முயற்சியும் எடுக்கணும். முயற்சி வச்சுட்டு தான் நம்ம தவக்குல் வைக்கணும் எப்பவுமே. முயற்சி செய்யாமல் நம்ம தவக்குல் வைப்பது சிறந்த ஒரு தவக்குல் அல்ல. ஸோ வந்து நம்மளால ஆன ஸ்டெப்ஸ நம்ம இந்த உலக ரீதியா எடுத்துட்டு, அதன் பிறகு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் நிச்சயமா யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கிறாங்களோ, அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ் அவனே போதுமானவன் தன்னுடைய அடியார்களுக்கு. ஸோ இது போன்ற காலங்கள்ல, குறிப்பா இந்தியா போன்ற நாட்கள்ல, சில பொருட்களுடைய பிரைஸஸ் அதிகமாகும் இல்லைங்களா? முக்கியமா பெட்ரோல், டீசலு, குக்கிங் கேஸ் பிரைஸ், எல்பிஜி பிரைஸ் எல்லாமே அதிகமாயிடும். எரிபொருள் தொடர்பான விஷயங்கள். உணவு தொடர்பான சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், கோதும மாவு, சில இம்போர்ட்டட் ட்ரை ஃப்ரூட்ஸு, ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸு இது எல்லாமே அதிகமாயிடும். சில இம்போர்ட்டட் மெடிசின்ஸு, விட்டமின் சப்ளிமெண்ட்டு, அ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே அதிகமாகிடும். மின்னணு சார்ந்த பொருட்கள்ல வந்து மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, செமிகண்டக்டர் சிப்ஸு இது எல்லாமே ரேட் அதிகமாயிடும். காருக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சில இம்போர்ட்டட் கார் ஸ்பேர் பார்ட்ஸு, டயர்ஸ் உடைய சில பிராண்டு எல்லாமே பிரைஸ் அதிகமாயிடும். விவசாய பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசரு, சில பெஸ்டிசைட் கெமிக்கல்ஸ் அதிகமாயிடும். கட்டுமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு ஸ்டீல் பிரைஸ் உயரும். இம்போர்ட்டட் டைல்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே உயர்ந்துரும். ஸோ முக்கியமா நம்ம நினைவில வைக்க வேண்டியது என்னன்னா, முழுமையான ஷார்டேஜ் என்பது பொதுவாக அரிதான விஷயம். பெரும்பாலும் பிரைஸ் அதிகரிப்பு தான் நெறைய நடக்கும். முழு தட்டுப்பாடு என்பது அரிதான ஒரு விஷயம். ஏற்கனவே பார்த்த மாரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சில ட்ரிக்ஸ் இருக்கு. டொமேட்டோ பவுடர். ஏன்னா தக்காளி விலை, வெங்காயம் விலை அதிகமாகும் இல்லைங்களா? இப்ப கிடைக்கலாவிட்டால் இந்த டொமேட்டோ பவுடர் நம்ம பயன்படுத்திக்கலாம். தக்காளிய நறுக்கி, உலர்த்தி மிக்ஸியில பொடி செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாரி ஆனியன் பவுடர். வெங்காயத்த உலர்த்தி பவுடர் செஞ்சு வச்சா மாசங்கள் கெடாது. அடுத்து ட்ரை வெஜிடபிள்ஸ் அதாவது முக்கியமா கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் இவற்றையெல்லாம் சன்ரைஸ் செஞ்சு வச்சுக்கணும். வெயில்ல வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா நீண்ட நாள் அதை பயன்படுத்தலாம். அரிசி, பருப்புலாம் வந்து ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து நம்ப போட்டு பாதுகாக்கணும். நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முக்கியமா இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ்லாம் நம்ப செஞ்சு வச்சுக்கிட்டோம், இல்ல வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவக்கூடியதா இருக்கும். சோலார் லைட்டு, ரீசார்ஜபிள் லேம்ப்பு இதெல்லாம் நம்ப இது பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த சோலார் இது வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா, எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு அப்போ ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும்.
ஸோ ஏடிஎம், ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வேலை செய்யாத பட்சத்துல ஸ்மால் கேஷ் ரிசர்வ் நம்மகிட்ட இருக்கணும். கொஞ்சமாச்சும் கேஷ் இருக்கணும்.